Hi friends, welcome to RK Family Vlogs. இன்னைக்கு ஒரு ஃபுல் டே vlog பார்க்க போறோம். இன்னைய டே எப்படி போகுது அப்படின்றத இந்த vlogல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா சேனலை மறக்காம Subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவா மிஸ் பண்ணாம பாப்பீங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கோம்? இன்னைக்கு வந்து கயல்விழிக்கு ஒரு வேக்சின் போடுறதுக்காக போயிட்டு எனக்கு மட்டும் இல்ல மோனிகாக்கு அது உனக்கு மட்டும் அப்படின்னா அவளுக்கு கொஞ்சம் அழுக வரும். இல்ல மோனி அக்கா வரா பாவனா வரா அப்படின்னு உடனே அவனுக்கு கொஞ்சம் குஷியா இருக்கு. பரவாயில்ல நமக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் சேர்த்து குத்த போறாங்க அப்படின்னு உடனே கொஞ்சம் ஹாப்பியா இருக்கா. ஆக்சுவலா இந்த வேக்சின் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்விக்யூர் தான் அது பேரு. ஆமா, சர்விக்கல் கேன்சர் அதுக்கான ஒரு தடுப்பூசி தான் வந்து இன்னைக்கு போட போறோம். சோ இது வந்து 9ல இருந்து 14 வயசுல இருக்க பெண் குழந்தைங்களுக்கு, ஆண் குழந்தைங்களுக்குமே வந்து போடலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. சோ பெண் குழந்தைங்களுக்கு 9ல இருந்து 14 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து 2 டோஸ் போடுவாங்க. 14க்கு மேல கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படின்னா 3 டோஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ கையலுக்கு வந்து 10 முடிஞ்சு 11 ஆரம்பிக்க போகுது. ஸோ அதனால அவளுக்கு வந்து இன்னைக்கு வேக்சின் போடுறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வேக்சின் போட்டுட்டு இன்னொரு 6 மாசம் கழிச்சு இன்னொரு வேக்சின் வந்து அவளுக்கு போடுற மாதிரி இருக்கும். சில கேன்சர்ல வந்து நிறைய டைப் ஆஃப் கேன்சர் இருக்கு. பட் ஆனா எல்லா கேன்சருக்கும் வந்து தடுப்பூசி இல்லை. ஆமா, இந்த ஒரு கேன்சருக்கு வந்து தடுப்பூசி இருக்கு. அதை வந்து நம்ம கண்டிப்பா அவைல் பண்ணிக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, தொற்றாத அண்ட் வந்துட்டா வந்து பெருசா கியூர் பண்ண முடியாத ஒரு டிசீசஸ். அதனால அதுக்கு ஒரு தடுப்பூசிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும் போது கண்டிப்பா அதை வந்து போட்டுக்கணும். இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கனால வந்து கவர்மெண்ட்ல இருந்து இதை ஃப்ரீயா போடுறது இல்ல. ஒரு தடுப்பூசியோட ரேட்டே வந்து 5000 ரூபாய் வரும். ரோட்டரி கிளப்ல இருந்து இவங்க மொத்தமா பர்ச்சேஸ் பண்றாங்க. 2000 ரூபாய்க்கு ஒரு ஊசி பர்ச்சேஸ் பண்ணி இதை வந்து இப்ப இலவசமா கொடுக்குறாங்க. ஸோ அதனால இந்த வாய்ப்பை வந்து எல்லாரும் கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கணும். இதை இனிஷியேட் பண்ணிருக்கிறது வந்து ராஜதியுடைய கிளப், ரோட்டரி கிளப் ஆஃப் திண்டுக்கல் குயின் சிட்டி. ஸோ நாங்க தான் வந்து அதை இனிஷியேட் எடுத்து போட்டுட்டு இருக்கோம். ஸோ இப்போ வரைக்கும் ஒரு 96 பேருக்கு வந்து போட்டாச்சு. இன்னைக்கு ஒரு பேட்ச் வந்து போட போறாங்க. ஸோ ஹாப்பியா இருக்கு. இந்த அவேர்னஸை வந்து நிறைய பேருக்கு கிரியேட் பண்ணணும் அப்படின்றது. அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும், அப்புறம் அதுக்கான வேக்சின் வந்து ஃப்ரீயா கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து இந்த வருஷம் எங்க ப்ராஜெக்டோட மோட்டிவ். இது தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தா நாளைக்கு கவர்மெண்ட் வந்து மேபி ஓகே எல்லா பேத்துக்கும் போடலாம், அதுக்கான ஃபண்ட் கிடைக்குது, அல்லது வந்து இந்த வேக்சினை வந்து இன்னும் பல்கா வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியுது அப்படின்னா வந்து அவங்க எல்லா பேத்துக்கும் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த ப்ராஜெக்டோடைய நோக்கம். ஸோ உங்களுக்கும் இதை பத்தின அவேர்னஸ் கிரியேட் ஆகணும். நீங்க மத்தவங்களுக்கும் இதை பத்தி சொல்லணும். ஸோ நீங்க உங்களால வசதியா இருக்கீங்க, உங்களால போட்டுக்க முடியும் அப்படின்னா நீங்க உங்க டாக்டர்கிட்ட கேளுங்க, இப்படி ஒரு வேக்சின் இருக்காமே, இது போட்டுக்கலாமா அப்படிங்கறத கேளுங்க. உங்களுக்கு குழந்தைகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து அதை எடுத்துக்கோங்க. அது வந்து கண்டிப்பா அட்வைஸ் பண்ணுங்க. கண்மணிக்கு ஜாலியா இருக்கான். கையில ஊசி போட போறாங்கன்னு உடனே அவளுக்கு ஜாலியா இருக்கான். உனக்கு இன்னொரு 2-3 வருஷம் தான் பாப்பா. ஆமா, 2 வருஷம் அடுத்து உனக்கு போடுவோண்டி. பயம் இல்ல. கண்மணி எல்லாம் ஊசி போட்டுக்குவான். 2 வருஷம் கழிச்சு அது அவங்க அப்பா மாதிரி எல்லாத்துக்கும் அப்படி சிரிக்கிறாள். நானும் கையிலும் தான் வந்து ஊசினா பயப்படுறாள். ஏன் பாப்பா? பாப்பா பாவனா வந்துட்டா. பாப்பா முன்னாடி நிக்கிறா பாரு. பாவனாக்கு தான் ஃபர்ஸ்ட் ஊசி. பாவனாக்கு தான் ஃபர்ஸ்ட் ஊசி. தடுப்பூசி போடுறதுக்கும் போனதும் அங்கே இருக்க ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டோம். மோனிக்கு 3 வயசுல 3 ஊசில ராஜதி, மோனிக்கு 3 ஊசி தானே? இன்னொன்று எக்ஸ்ட்ரா போட சொல்லலாம். பாரு, காவியாலாம் சிரிச்சுட்டே போடுறான். அந்த கைதான். கத்தாதல. ஊசி போட்டாதான்
நீ அந்த சைடு திரும்பி ஒன்றும் பண்ண மாட்டாங்க. மெதுவாக தான் போனாங்க, அமைதியாக இருக்கு. தேய்ச்சி விடுங்கம்மான்னு கேட்டுக்கோங்க. தேய்ச்சி ஐஸ் கட்டி எதுவும் வைக்கணுமா? சீக்கிரம் வருங்களா? வராது. ஆ என்னடி கொட்டாய் விட்டுட்டு இருக்கு கையில். உனக்கு போல நானா போட்டுக்க முடியும்? ஏய் கையல், அப்பெல்லாம் கையை எடுக்க கூடாது. கையில் ஊசினாலே அழுவா. ஊசி குத்தும் போது அவள் அழுதான்னா என் கண்ணிலையும் கண்ணீர் வந்துடும். ஆக்சுவலாக வேக்சின் போடவே விட மாட்டேன்ட்டா. கையை எடுத்துக்கிட்டே இருந்தா கொஞ்ச நேரம் போராடி தான் அவளுக்கு போட்டு விட்டாங்க. எங்கள் மோனியும் ஊசினா பயப்படுவா. பரவாயில்ல, பெருசாக அழுகாமல் ஊசியை போட்டு வந்துட்டா. மோனி நீ ஒரு வாட்டி அழுதுரு மோனி. பாவம் அந்த பிள்ளை தனியாக அழுகுது பாவம். லேசாக அழுது. அடுத்து இந்த வேக்சினேஷன் கேம்ப்பு மார்ச்சில் நடக்கும். டேட் கன்ஃபார்ம் ஆனதும் நான் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் திண்டுக்கல்ல இருக்கீங்க, உங்கள் குழந்தைக்கு வேக்சின் போடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு முன்னாடியே இப்போயே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வேக்சின் போட்டு ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் சீக்கிரமே கிளம்பிட்டோம். நான் கையில் இம்புட்டு அழுவன்னு யாராவது எத்தனை பேர் ஊசி போட்டாங்க. மோனிலாம் கத்தும் கதரும் அப்படின்னு நினைச்சோம். அது ஈனி இழிச்சுக்கிட்டே வருது. நீ அழுகுற. இல்லை அத்தனை பிள்ளைங்க ஊசி போட்டாங்கல்ல. ஆமா, யாராவது ஒருத்தராவது அழுதாங்களா? கத்தி ஊறவே கூட்டிருச்சு. அப்ப அது அந்த அம்மா பார்த்தோன்னே இல்ல சரிப்படாது, இதை வந்து கையை பிடிச்சுக்குங்க. ஊசி வேற வழி இல்ல, நம்ம போட்டுதான் ஆகணும். ஆமா, உன் கூட சேர்ந்து நானும் லெமன் டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். வேக்சின் போட்டு வந்ததும் கமலுக்கும் எனக்கு ஒரு மீட்டிங் இருந்தது. முடிச்சுட்டு சூடாக ஒரு டீயை குடிச்சிட்டு அப்புறமா கடைக்கு போனோம். சண்டே நமக்கு கொரியர் ஆஃபீஸ் லீவு அப்படின்றனால சண்டே வந்து டீப் க்ளீன் பண்ணுவாங்க கடையவேன்னு. டெய்லியும் ரேக்கில் எடுத்து வைக்கும் போது தொடச்சிட்டு தான் எடுத்து வைப்பாங்க. இருந்தாலும் வீக்லி ஒன்ஸ் வந்து ரேக் எல்லாத்தையுமே நல்லா டீப் க்ளீன் பண்ணிவிட்டு கண்ணாடியும் 2 நாளைக்கு ஒரு தடவை துடைப்பாங்க. சண்டே வந்து நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவாங்க. சண்டே கொரியர் ஆஃபீஸ் லீவு, கொரியர் வந்து எடுத்துகிட்டு போக மாட்டாங்க அப்படின்றனால ஆஃப்டர்நூன் வரைக்குமே க்ளீனிங் ஒர்க் பார்ப்பாங்க. க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பேக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பேக் பண்ணி வச்சுருவாங்க. மண்டே கொரியர் ஆஃபீஸ்லேருந்து வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இங்கே தானே இருக்கீங்க, மதியம் லஞ்சுக்கு வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு அக்கா கேட்டிருந்தாங்க. சரி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு அக்கா வீட்டுக்கு தான் போனோம். என்னங்கடா பண்ணுறீங்க? என்ன டீச்சர் பண்ணுறீங்க? என்ன பாட்டில் கூட எதுக்கு சண்டை போடுற? கடையில நான் இருந்தப்ப ஒருத்தர் வந்தாரு. இந்த போட்டோ இருக்குது நீங்களா? நானா? அது கும்பிட்டு பயமா டீச்சர்? அம்மா யாரை பத்தி பயப்படாது. ஃபர்ஸ்ட் பயந்து பாக்குறேன். எத்தனை பேர் இருக்காங்க? எட்டி பார்க்கனா வாட போயிருங்க. நான் நல்லா குடிச்சிட்டேன். எப்படி சாம்பார் மாதிரி இருக்கா? குழம்பு மாதிரி இருக்கு. மீன் குழம்பா? இது பொடி நம்ம பொடியா? ஏன் மீன் பொடி வச்சிருக்கீங்க? நாங்க சிக்கன் பொடியே மீனுக்கு யூஸ் பண்ணலாமா? இது தெரியாது எனக்கு. நான் காலிஃப்ளவருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணலாம், நல்லா இருக்கும். நாளைக்கு நான் தெரியாம தான் இதை வாங்கினேன். ஃபர்ஸ்ட் அந்த குழம்பு நீ சாப்பிட்டு முடித்தங்க. அம்மா வச்ச குழம்பே அப்படிதான் இருக்கு. குழம்பு மீன் போடட்டா? பாப்பா கிட்ட போ. குழம்பு மீன் வைக்கட்டா? குழம்பு மீன் சாப்பிடுறீங்க? வலிக்குதாண்ணா? குழம்பு மீன் மோனி உனக்கு? எவ்வளவு பெரிய பிள்ளை ஆயிடுச்சு. நான் கத்தி ஊறப்பட போறேன். இதுக்கு முன்னாடி கத்திருக்கா? அப்படியே இதுக்கு முன்னாடி எங்கேயாவது ஊசி போட்டு கத்திருக்கா? ரொம்ப வருஷம் ஆச்சுக்கண்ணா. அப்படி அவ மாத்திரையவே இன்னும் கசக்கி தண்ணில போட்டு நான் கூட தின்றுவேன். சரியா தண்ணி ஊத்தி அந்த குழாய் மாத்திரை ஒரு தடவை குடிச்சாங்க. இது எப்படிமா ஊறவே மாட்டேங்குது தண்ணிக்குள்ளன்னு? அடி பாவி.
டீச்சர் அக்கா மீன் குழம்பு சூப்பராக வச்சுருந்தாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் மாமா டியூட்டிலேருந்து வந்தார். அக்கா மண்டே ஸ்கூலுக்கு கட்டிட்டு போகிறதுக்கு ஒரு சாரீ வந்து ப்ரீப்ளீட் பண்ணி கொடுக்குறியா அப்படின்னு கேட்டாங்க. சரி எடுத்து கொடு, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு அந்த டேபிள் இல்லாமல் அந்த கிளிப் இல்லாமல் பண்ணுறதுக்கு விலங்கலை, என்னால் முடியல அப்படின்னு சொல்லி பாதியிலேயே கொடுத்துட்டேன். நான் சாரீ ப்ரீப்ளீட் பண்ணுறதுல ப்ரொஃபஷ்னல்லாம் கிடையாது, ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பண்ணுவேன். ரொம்ப நேரமாக இங்கிட்டும் அங்கிட்டும் எடுத்து வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன், சுத்தமாக என்னால் முடியல. அதனால் அக்காவுக்கு வந்து அந்த ப்ளீட் மட்டும் எடுத்து பின் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். கடைக்கு எனக்கு சில்லற காசு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மாமாட்ட தான் சொல்லுவேன். மாமா எங்கேயாவது எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு. லாஸ்ட் டைம் வந்து 5 ரூபா காயின் வேணும் அப்படின்னு கேட்டேன், ஒரு 200 ரூபாய்க்கு தான் கிடச்சிது அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தாரு. வீட்டில் அவங்க உண்டியலில் நிறைய சில்லற காசு இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அதை உடச்சி எனக்காக எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அம்மா தாயே எழுதி ஒரு அட்டை எழுதி அவங்க வச்சிடுறீங்க. நாங்கள் எத்தனை இருக்குன்னு எண்ணிதான் போடுவோம். மோனி நிறைய ப்ரெஸ்லெட் செஞ்சு வச்சுருந்தான். அம்மா இதெல்லாம் உங்கள் கடையில் வச்சு எனக்கு சேல் பண்ணி கொடுக்குறியாம்மா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தா. சரி கொடுப்பாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரேயில் போட்டு வாங்கிக்கிட்டேன். கடைக்கு வர்றவங்க கேட்டு வாங்கிக்கிட்டாங்கன்னா நான் அந்த காசை உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மோனி கொடுத்த ப்ரேஸ்லெட்லாம் வாங்கிட்டு கடையில் கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னு அக்கா என் கூட வந்தாங்க. நான் தான் கொண்டு வந்து வைப்பேன் அப்படின்னு சொல்லி. கடைக்கு வந்ததும் நாங்கள் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிட்டோம். ஏன்னா கமலுக்கு வந்து 7 மணிலேருந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்றனால. அக்கா மழை வந்தனால இருந்துட்டு நின்றதுக்கப்புறம் போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. பாய், போயிட்டுறேன் போயிட்டுறேன், மழை நின்றதுக்கப்புறம் போ, பாய். மழை ஆக்சுவலாக சரியான மழை, தண்ணி நிறைய தேங்கி நின்றுருந்தது பைபாஸில். லாங் வீக்கெண்டு லீவ் முடிஞ்சு ஊருக்கு போகிறவங்க, டிராஃபிக் வேறு செம்மையாக இருந்தது. அவ்வளோ மழை பெஞ்சிருக்கு. ஆக்சுவலாக தை மாதம் இப்படி மழை பெஞ்சு நான் பார்த்ததே இல்லை. ஆமாம், பொங்கல் அன்னைக்கு. ஆமாம், பொங்கல் அன்னைக்கு நைட்டு அவ்வளோ மழை பெஞ்சிச்சு. பொங்கல் அன்னைக்குலாம் மழை பெஞ்சு நான் பார்த்தேன். தீபாவளிக்கு மழை பெய்யும். ஆமாம், ஓகே. பொங்கலுக்கு மழை, பருவநிலை மாறுதுப்பா. இன்னொன்று இங்கே எங்கள் ஊர்கிட்ட பால வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து எப்போவுமே கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். இது லாங் வீக்கெண்ட் வேறு, மழை வேறு பெஞ்சிருக்கு அப்படின்றனால சரியான டிராஃபிக்கு. திண்டுக்கல்ல இருந்து இங்கே ஊர் வரைக்கும் வந்து 25 நிமிஷத்தில் வந்துட்டோம். பக்கத்தில் வந்துட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த டிராஃபிக்கில் நின்று. எவ்வளோ தூரம் தான் டிராஃபிக் இருக்குது, நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் இறங்கி நடந்து வந்து பார்த்தேன். பயங்கர டிராஃபிக்காக இருந்தது. டெய்லியுமே இந்த இடத்துல செமையாக டிராஃபிக் ஆகுது. ஒரு டிராஃபிக் போலீஸ் போட்டு டிராஃபிக்கை கிளியர் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லை. வாலண்டியராக ஒரு அண்ணா வந்து டிராஃபிக்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணி விட்டாரு. அவர் மட்டும் அதை வாலண்டியராக எடுத்து பண்ணலாம் அப்படின்னா இன்னும் எவ்வளோ நேரம் நின்றுப்போன்னு தெரில. இந்த சின்ன டிஸ்டன்ஸை 1/2 அன் ஹவர் கழித்து கிராஸ் பண்ணும்போது நம்ம ஜெயிச்சிட்டோமாரா அப்படின்ற மாதிரி இருந்தது. வீட்டுக்கு வந்ததும் அவசரமாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கமல் வந்து அவங்க ட்ரைனிங் ப்ரோக்ராம்காக உட்காந்துட்டாங்க. அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.